Hello students, good morning. In the video நம்ம பார்க்க போறது question number 4 exercise 2.6 பதிவு வந்து 38. கவனிங்க கொஸ்டினே வந்து படிக்கிற கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருந்தா ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? The sum of first n terms of certain series is given as 2n square minus 3n. ஒரு குறிப்பிட்ட சர்டைன் சீரிஸ் குறிப்பிட்ட ஒரு தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. n உறுப்புகளின் கூடுதல் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. Show that the series is an AP. தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை என நிரூபிக்க. கூட்டு தொடர் வரிசை என நிரூபிக்கின்றதா கொஸ்டின். ஓகே, நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? இப்போ சொல்யூஷன் போகலாமா? பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஸ்டின் கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் ஓகே. given sn equal என்ன கொடுத்துக்கிறான்? 2n ஸ்கொயர் மைனஸ் 3n கொடுத்துட்டான். ஓகேங்களா? இது கொடுக்கப்பட்டது. ஒன்னு எழுதிக்கோ. given கொடுக்கப்பட்டது. சார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதணுமா? கிவன்னா தேவையில்லை, அப்படியே ஆன்சர் போட்டீங்கன்னா போதும். ஓகே, இப்போ n ஈக்குவல், நல்லா கவனி, n ஈக்குவல் 1 2 3 4 எக்ஸெட்ரா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 1 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் s 1 ஈக்குவல் 2 into 1 ஸ்கொயர் மைனஸ் 3 into 1. ஓகே பிள்ளைங்களா, புரியுதா? பாருங்க, 1 ஸ்கொயர் பண்ணா 1, அப்ப 2 1s are 2 minus 3. s1 equal minus 1. ஓகே, s1 equal to minus 1 ன்னு சொல்றோம். அப்ப term தானே கேக்குறான். term n, the sum of n terms of the series ன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப n terms. ஓகே, அப்ப terms இது வந்து t1. அப்ப s1 equal to t1 னா கன்சிடர் பண்ணிக்கலாம். s1 வந்து என்னன்னு வச்சுக்கலாம்? Then s1 equal to t1, that's equal minus 1. So therefore t1 equal to minus 1 ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது நல்லா கவனிங்க, ரெண்டாவது கண்டுபிடிப்போம். ரெண்டாவது s2 வச்சு கண்டுபிடி. 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 s2 equal அப்படியே போடலாங்கன்னா 2 into 2 square minus 3 into 2 equal 2 2s are 4 4 2s are 8 minus 6 equal to 2. இது s2. நல்லா கவனிங்க, s2 equal 2. ஓகே, அடுத்த ஸ்டெப். இப்போ s2 equal to 2, அப்ப s2 ன்றது t2 ன்னு சொல்றோம். s2 ன்றது t2. t2 plus t1 equal to 2. t1 plus t2 கூட சேரலாம். ஓகேங்களா? அப்ப t1 ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியும். t1 ஓட மதிப்பு என்ன? t2 minus 1 equal to 2. அப்போ therefore t2 equal என்ன வைக்கலாம்? minus 1 அந்த பக்கம் எடுத்து போனா 3. t2 ஓட மதிப்பு 3 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அடுத்தது s3. s3 equal s3 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 சப்ஸ்டிட் பண்ண 2 into 3 ஸ்கொயர் மைனஸ் 3 into 3. ஓகேங்களா? இப்போ 2 into 3 2 into 3 ஸ்கொயர் பண்ணா 2 into 9 வருங்களா? மைனஸ் 3 into 3 equal 2 9s are 18. 18 minus 9. இது s3. அப்போ s3 equal to 9. s3 equal to 9. Then அப்ப s3 எப்படி எழுதனா? t1 plus t2 plus t3 equal 9. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே t1 t2 t3 மதிப்பு தான் நம்ம கண்டுபிடி. t1 t2 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, அந்த t1 ஓட மதிப்பு -1 பிளஸ் t2 ஓட மதிப்பு 3
இந்த T3 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு 9. இப்போ இதுல கழிச்ச 2 பிளஸ் T3 ஈக்குவல் 9. எப்படி சார் 2 வந்தேன்னு பாருங்க. இங்க -1 பிளஸ் 3 -1 பிளஸ் 3 இருக்கிறதுனால இப்போ -1 வந்து பிளஸ் 3 குறி மாறி இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 3 ல 1 போனா 2. Then T3 equal 9 minus 2 equal to 7. ஓகே. இப்ப T1 ஓட உறுப்பு எது? -1, கமா அடுத்தது T2 ஓட உறுப்பு 3, அடுத்தது 7, எக்ஸெட்ரா. சரி, நம்ம கண்டுபிடிச்சது இங்க எழுதிட்டோம். அது அந்த இதோட சீரீஸ் வந்து ஏபியா, அந்த தொடர் வரிசை வந்து ஏபியா இல்லையா, கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்னு பாக்குறதுன்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச D1 D2 அது போல கண்டுபிடிச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலா வந்ததுன்னா அப்போ வந்து அந்த கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை அது வந்து ஏபி. ஓகே, நம்ம இங்க கண்டுபிடிச்சது ஏபியா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ D1 ஃபர்ஸ்ட் D1 வச்சுக்கலாம். D1 வந்து காமன் டிஃபரன்ஸ். D1 ஈக்குவல் இது வந்து T1 T2 T3 எக்ஸெட்ரா. T2 மைனஸ் T1 T2 மைனஸ் T1. T2ன்றது 3 மைனஸ் -1 ஈக்குவல் 3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. இப்போ D1 ஒன்று கண்டுபிடிச்சோம். அடுத்து காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவது காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ D2 காமன் டிஃபரன்ஸ் D2. அப்போ T3 மைனஸ் T2. T3ன்றது என்ன கண்டுபிடிப்பாங்க? 7. ஓகேங்களா? T3ன்றது டேர்ம் 3. 7 மைனஸ் டேர்ம் 2. டேர்ம் 2 வந்து 3 ஈக்குவல் 4. D2. Therefore D1 equal to D2. D means common difference. அப்ப hence the common difference are equal ரெண்டு சமமா தானே, that's equal to 4. ரெண்டு D1 D2 வந்து என்ன வருது? 4 வருது இல்லையா? இது 4, இங்க 4 ஈக்குவல். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச தொடர் வரிசை, இந்த தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை ஆகும். that is an AP. -1 3 7 etc. is an AP. அவ்வளவுதான் பிள்ளைகளா. ஓகே, இப்போ அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்த சம்மு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற கணக்கு எக்ஸசைஸ் 2.6ல 5th சம்மு பார்க்க போறோம். 4th சம்மும் 5th சம்மும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். பார்த்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The 104th term and 4th term of an AP are 125 and 0. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டுத்தொடர்ல 104வது உறுப்பும் 4வது உறுப்புகளும் முறையே 125 and 0 சொல்லிட்டான். என்ன கேட்கிறான்னா, find the sum of first 35 terms. அதாவது தொடர் வரிசையில் முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை காண்க. அத்தொடர் வரிசை எது? அந்த கூட்டு தொடர் வரிசை தான். தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்றான். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, ரஃப் காலத்துல இங்க கவனிங்க. ரஃப் காலத்துல எழுதி வச்சுங்க. என்னது? T104th டேர்ம் தானே சொல்றாங்க, டேர்ம். அப்போ 104th டேர்ம் வந்து 125. அடுத்தது T
ஃபோர்த் டேர்ம் வந்து எவ்வளோ 0. ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிக்கிறது 35. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கணக்குல டிஎன் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஎன் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி ஒரு ஃபார்முலா. அடுத்தது இதுல ஏ மதிப்பு டி மதிப்பு ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சிட்ட பிறகு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ் என்றோம். அப்ப sum of அப்ப Sn equal to n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். நம்ம பயன்படுத்தக்கூடியது ரெண்டே ஃபார்முலா தான் இந்த கணக்குல. நல்லா பாத்துங்க. இப்ப நம்ம விடைக்கு போகலாம். ஓகே பிள்ளைங்களா, இங்க நல்லா கவனிங்க. வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப சொல்யூஷன் t 104 equal to 125. ஓகேங்களா? இப்போ ஒன்னா டி டேர்ம், அப்ப டேர்மோட ஃபார்முலா என்னன்னா tn ஈக்குவல் a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. அப்போ n இருக்கிற இடத்துல 104 சப்ஸ்டிட் பண்றோம். n இருக்கிற இடத்துல 104 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, t 104 ஈக்குவல் a தெரியுமா? தெரியாது. பிளஸ் n வந்து 104 minus 1 into d. ஓகே, அடுத்த ஸ்டெப் a plus 103 into d. நீ டைரக்டா இந்த ஸ்டெப் எடுத்து இது எழுதுனா கூட பரவாயில்ல, அப்படியே கண்டுபிடிச்சு எழுதுனா எழுதுங்க. இப்ப t 104 மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு t 104 மதிப்பு? 125. இப்ப 125 equal a plus 103 d. That implies a plus 103 d equal to 125. இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 1. அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 2 கண்டுபிடிக்கிறோம். t 4 equal a plus 3d. a plus 3d. t4 அதான் 3d எப்படி இருந்துச்சுன்னா n வந்து 4 சப்ஸ்டிட்யூட் 4 வந்து 1 மைனஸ் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3d எழுதுறோம். அவ்வளவுதான். t4 மதிப்பு 0. t4 மதிப்பு 0 a plus 3d. That implies a plus 3d equal to 0. Equation 2 வச்சுங்க. புரியுதா பிள்ளைங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 2 நம்ம சால்வ் பண்றோம். ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்றோம். அப்ப சால்வ் பண்ணும்போது எது பெருசா இருக்கு? இதுதான் பெருசா இருக்கு. ஓகே, அது 1ல இருந்து 2 கழிச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து 2 கழிச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 மைனஸ் 2 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். a பிளஸ் 103d ஈக்குவல் 125 எழுதுறோம். ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்க போறோம். அப்போ இங்க பிளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும். பிளஸ் இருக்கிறது மைனஸ் a மைனஸ் 3d மைனஸ் 0. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கு இது பண்ணா இது a கேன்சல் ஆயிடுது. அப்போ 103ல இருந்து 3 செப்பரேட் பண்றோம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் செப்பரேட் பண்ணா 100d equal 105. Sorry, 100d equal to 125. அப்போ d equal 125 by 100. இது 25 கேன்சல் பண்ணலாங்களா? 100ல எத்தனை 25 இருக்கு? 4 25 இருக்கு. ஓகே, இதுல வந்து 5 இருக்கு. அப்போ d equal 5 by 4. d யோட மதிப்பு 5 by 4. இப்போ d கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? a வேல்யூ. வெரி குட், a வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த d வேல்யூ எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1 அல்லது 2ல சப்ஸ்டிட் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்து substitute the value of d in equation 2 எடுத்துக்கிறேன். equation 2 இது சின்னதா இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். அப்போ a plus 3d equal to 0. d இருக்கிற இடத்துல இந்த 5 by 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. a
plus 3 into 5 by 4 equal to 0. Then அடுத்த ஸ்டெப் இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதுறோம். இப்போ a equal என்ன கவனிங்க, a plus 15 by 4 equal to 0. நம்ம a மதிப்பு அப்ப a மட்டும் இப்படி வச்சுங்க. இந்த 15 இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா minus 15 by 4. a ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். d ஓட மதிப்பு என்ன இருக்கு, d equal 5 by 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப ரெண்டு கணக்கு. அடுத்து என்ன பண்ணோம், SN ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்றோம். SN ஃபார்முலா எத்தனை, 35 உறுப்புகள் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். அப்போ the sum the sum of first 35 terms. ஓகே, அப்போ ஃபார்முலா S35 சம்னா S equal to இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ S35 உடனே உனக்கு ஃபார்முலா தெரியுமே, Sn equal to n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஏன்றது தெரியும், டின்றது தெரியும், எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னும் தெரியும், n equal to 35, n 35 by 2 into a ஓட மதிப்பு minus 50 by 4 plus 35 minus 1 into d ஓட மதிப்பு 5 by 4. d ஓட மதிப்பு 5 by 4. ஓகேங்களா? yes 35 equals 35 by 2 minus 30 by 4. 2 15s are 30 minus இருக்கு. ஓகே, இந்த 4 இங்க போடுறோம். plus 34 into 5 by 4. ஓகே, இந்த அடுத்த ஸ்டெப்ல 35 by 2 minus 30 by 4 plus இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை 5 4s are 20, remainder 2, 5 3s are 15, 5 3s are 15, 15 ஓட 5 4s are 20, 5 3s are 15, 15 plus 2 170 by 4. அடுத்த ஸ்டெப் 35 by 2. இப்போ இந்த டினாமினேட்டர் எப்படி இருக்குது, சேமா இருக்கு. அப்போ ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம், minus 30 plus 170. ஓகேங்களா? 170. ஓகே, அடுத்த ஸ்டெப் 35 by 2 இல்லைங்க 140 by 4 வரும். ஓகேங்களா? 140 by 4. அடுத்த ஸ்டெப் equal 35 by 2 into 140 by 4. இதை கேன்சல் பண்ணாங்கன்னா 70. இப்போ 2ஆல கேன்சல் 2, இது 35. அப்போ அடுத்த ஸ்டெப் 35 into 35 divided by 2. ஓகேங்களா? இப்போ 35, இப்போ yes 35 equal to 35 into 35 set of 4 column 35 35 5 5s are 25, remainder 2, 15 plus 15 30 32, remainder 3. எவ்வளோ வருது, எவ்வளோ 1250
25/2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12. 1 இது 2 ரிமைண்டர் 1. 612.5. therefore hence என்ன சொல்றது? hence sum of first 35 term is 612. இந்த பாயிண்ட் வைக்கணும் 0.5 அப்படியே வச்சு எழுதுங்க. இல்லை சார் 613 எழுதினாலும் எழுதிங்க, எது ஒன்றாலும் எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியே பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிக்கீங்க. அடுத்தது நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டோம், அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.